அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. துளாராசிக்காரங்க பொதுவாகவே நியாயத்து பக்கம் அதிகமாக நிற்பாங்க. எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு யோசித்து அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. எப்பவுமே நியாயமும் யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிற்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க. இவங்க ரொம்பவும் ஒரு கருணை மிக்கவங்களாகவும் கவர்ச்சியானவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட எளிமையாக மிங்கிள் ஆகக்கூடியவங்களும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க தான். அதிகமாக இவங்களுக்கு புறம் பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நம்மளுடைய துளாராசிக்காரங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை 2வது வாரத்திலிருந்து அதாவது 15 நாட்கள் அடுத்த 15 நாட்கள் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார், புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குருவும் சஞ்சரிக்குது. அதே மாதிரி சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி முதல் மிதுனத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிர பகவான். சனி கும்பராசியிலும் மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது என அடுத்த 15 நாட்களும் கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு. நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரக பயிற்சியும் நடக்கிறதுக்கு. அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப நற்பலன்களையும் அதற்கேற்ப அசுப பலன்களையும் தரக்கூடியவ தான் சுக்கிர பகவான். அப்படி சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இதனால் சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சில் பட்டதடா என்ற தொழில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனம் வெதும்பி ரொம்ப கஷ்டத்தில் இருந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் அதாவது நெருங்கிய நண்பர்களால் உங்களுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும். இதையெல்லாம் எளிமையாக நீங்கள் தாண்டிடுவீங்க. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு அடுத்த 15 நாட்களும் அற்புதமான காலகட்டம், அதாவது உங்களுடைய நண்பர்களால் அற்புதமான காலகட்டமாக அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு அமையும். பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண பேச்சு வார்த்தைகளால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், கவனமாக இருங்க. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே நல்ல ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஐடியில் வேலை பார்க்குற இளம் தம்பதியர்கள் ரொம்ப ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனையை கொண்டுட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போகாமல் இருக்க முடியும். புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். நிலம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. புதிய வீடு கட்டுவதற்கான திட்டமிடுவீங்க. அதன் மூலிமா புதிதாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய குழந்தைகளோட கல்விக்காக கூடுதலாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது.
குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்துலையும் நல்ல ஒரு கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் 8, 9ஆம் இடத்துல இருக்கிறார். பிரிந்து போன உறவுகள் கூட ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்பார். அதே மாதிரி துளாராசிக்காரங்களும் அப்படி பிரிந்த தம்பதிகளை கூட ஒன்று சேர்த்து வைப்பீங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்கிறார். விவசாய வேலையில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. அதில் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்ப்பீங்க. தோப்பு குத்தகை எடுக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொறுமையும் நிதானமும் இருந்துச்சுனாவே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த அடுத்த 15 நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஏன்னா வீட்டில் குடும்பத்தில் ஒரு சில சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்க. செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர இருக்குது. கவனமாக இருங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். வரவுக்கு மேலே செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் திணறடிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களும் அமைந்திருக்கு. துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. துளாராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, பண வரவில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். குடும்பத்திலேயும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் ஏற்படும். கவனமாக இருங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். போட்டியாளர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அடுத்த 15 நாட்களுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதிலெலாம் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உங்களுக்கு ஏற்படும். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக அடுத்த 15 நாட்களும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அதற்கேற்ற செலவுகளும் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்பவும் நல்லது. மூத்த சகோதரர்கள் மூலிமாவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்க. மனதில் ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கிறதுனால மனதில் ஒரு அமைதி பிறக்கும். நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு அடுத்த 15 நாட்களுமே நன்மை அதிகரிக்கும். அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 15, 22, 24 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. துளாராசியில் விசாகம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யோகக்காரகன் ராகுவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருங்க. செய்யும் தொழிலில் கொஞ்சம் அக்கறையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். நல்லவர்களோட நட்பு இந்த டைமில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். புதிய பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. சில பேர்லாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. குருவின் விரயஸ்தானத்தில் உண்டாவதுனால புதிதாக தொழில் தொடங்கலாம், விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் முயற்சிகளை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த 15 நாட்களுமே நீங்கள் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னாவே அடுத்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 15 நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன விரிசல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செலவுகள் நிறைய இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை அந்த இடத்துல ஏற்படும். அதனால் சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய இருக்கிறதுனால வீட்டில் சின்ன
பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துலா ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. துலா ராசிக்காரங்க மறக்காமல் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. தேங்க்யூ.